அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முத்தே உலகு என் தாயை வணங்கி, எப்போது என் தாயை வணங்கி தான் எந்த உரையும் ஆரம்பிப்பேன். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதுதான் என் தாய் தந்தை தான் எனக்கு தெய்வம். அவர்களை இது பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெண்டாவது அன்பில்லார் என்றும் தமக்குடைய அன்புலையார் என்றும் உரியர் பெருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டே இருக்குதுங்க. அன்பில்லார் என்றும் தமக்குடையார், அன்பில்லார் என்றும் உரியார் பிறர்க்கு ஒன்றே குலம். அந்த பாட்டு இன்னைக்கு அன்புன்ற காரணம் நான் சினிமாக்காரன், என்னோட ஸ்டைலே வேற. சினிமாவில் நடிக்கும்போது இப்போ நடிக்கிறது 72வது படம். நான் தயாரித்து நடித்து ஒரு இயக்கிய படம், முதல் படமே எந்த இதுவுமே நான் ஒரு தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருளோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி தான் பண்ணிக்கிறேன். 2003 எடுத்த படமே பார்த்தீங்கன்னா நான் தயாரித்து நடித்து அதில் ஒரு போதைப் பொருள் குடியை நிறுத்துறதுக்கு அந்த படம் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். அதில் இப்போ அரசு கொரோனா இருந்தார், டிஎம்கேல இருந்தாரு. அவர் என் படத்துல பணம் கொடுத்து நடிச்சாரு. அவருக்கு பின்னாடி மந்திரி ஆனாரு. அதுக்கு பின்னாடி 2021 எலெக்ஷன்ல எனக்கு அரசியலே பிடிக்காது. அது அதான் தேடி வருதுன்னு அரசியல்ல எனக்கு எம்எல்ஏ நிக்க வச்சாங்க. அந்த இதுலயும் அவரு தான் எதிர்த்து என்னால தான் அவர் ஜெயிச்சாருங்க. அந்த மாதிரி அவர் 2021 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்தது. அதாவது ஸ்பிளிட் அப் பண்ண இந்த வருஷம் இந்த இதுலயும் எம்எல்ஏ நிக்க சொன்னாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். காரணங்கள் எல்லாமே நம்மள ஒரு கருவாப்பிலா மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஓட் ஸ்பிளிட் ஆகி அடுத்தவங்க ஜெயிக்கிறான். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கம்மன் கலைக்கூடம் சொல்லும் போது என்னைக்கும் சரி ஐயா மருத்துவர் ஐயா சொன்னாரு, நீங்க நல்ல பாட்டெல்லாம் பாடுவீங்களே, நீங்க பாட்டா பாடுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த 2 மாசமா தான் என்னோட தாய் இங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்ப நல்லா சிறப்பாயிட்டாங்க. நம்ம இப்போ எப்போதும் அரிமால தலைவராக இருக்கிறதுனால இப்போ 33 ஆண்டுகளாக நான் அரிமால் இருக்கிறேன். இப்போ இங்கே வந்த உடனே இன்டர்நேஷனல் அவார்டுன்னு சொல்லி பார்த்தேங்க. நான் அசோசியேஷன் அவார்டுன்றது அது சார்ட்டர் பிரசிடென்டா இருந்திருக்கீங்களா? அதாவது இருக்கிறனால பார்த்து அவார்டில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அரிமான்னு வரும்போது நான் என்னைக்குமே இந்த அரிமாவுடைய பேட்ச் போட்டு எங்கே போறேன். ஏன்னா 33 ஆண்டுகளா நான் முடிச்சு பல பதவிகளை முடிச்சு இப்போ மறுபடியும் பிரசிடென்ட்டா இந்த பதவி அழகு ஜெயபாலன் அழகு ஃபார்மசி எங்க கிளப்போட ஃபவுண்டர் மெம்பர். அவர் நீங்க இந்த டைம் நீங்க தான் பண்ணணும்னாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி சிறப்பா பண்ணுவேன். அது சினிமா ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், அதாவது இந்த ஒரு அரிமா ஆகட்டும். இன்னைக்கு 64 மாவட்டத்தில் நம்பர் 1 இருக்கிறேன். காரணம் அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சிரிப்பு அது என்னுடைய அரிமா முதல் கூட்டத்துக்கே வந்திருந்தாங்க. அவங்க நம்ம சோமு நீங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இங்க அவனுக்கு முதல் அறிமுகம் 2 பேர் தான் எனக்கு எல்லாம் தெரியும், வேற யாரும் தெரியாது. அந்த அறிமுகத்துல அவ்வளவு கூட்டம். ஏன்னா நம்ம செய்யற சேவைகள் அத்தனை. இன்னைக்கு வாழ்க்கையில நான் நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கேன். நான் ஒரு விவசாயி தான். நான் அந்த விவசாயம் எடுத்தாலும் நான் தோட்டத்துல போய் ஒரு வாரத்துல வேலை செய்யற விவசாயம் ஒரு நாள் செய்யறேன். அவங்களோட குமிஞ்ச வேலை செய்யறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் எல்லாம் ஒரு ஆர்கானிக்கே இருக்காது. நீலகிரி மாவட்டம் சொந்தமா ஃபேக்டரி எல்லாமே இருக்குதுங்க. ஊட்டியில பக்கத்துல ஊட்டியில் பக்கத்துல டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. விவசாயி அத்தனை பேருமே இத்தனையுமே ஒரு இதுவுமே ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றது இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் வரைக்கும் மருத்துவரையை சொல்லும் போது எப்போதும் மிளகு செய்ய என்னோட பாக்கில எப்போதும் மிளகு, குருமிளகு, இல்ல கிராம்பு, ஏலக்காய் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் மருத்துவத்தை நானா செஞ்சுட்டு இருக்கேன். அது மாதிரி எனக்கு வாழ்க்கையில ஒரு மிளகு 1000 எதிரிக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் வாயில எப்போது சில இடத்துக்கு போகும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம தொச்சிடக்கூடாது, வாயில மிளகு வச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா நம்ம கார்ல பாத்தீங்கன்னா மிளகு எப்போது கொட்டி கிடக்கும். காரணங்கள் ஒரு கெட்ட ஒரு இது வராதுன்றதுனால ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. ரெண்டாவது ஐயா சொன்னாருங்க, நல்லா பாடுவீங்களேன்னு சொன்ன உடனே கமலாசுரர் படத்துல பாட்டாயே படிச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி நான் அந்த பாட்டு கம்மன் பாட்டு ஒரு பாட்டே பாடிடுறேன் ஃபர்ஸ்ட். அது சினிமா பாட்டு தான், எனக்கு பிடிச்ச பாட்டு. அது கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு எலெக்ஷன் டைம் இப்ப நடந்திருக்கனால வீட்டுல சும்மா இருக்கா 860 பாட்டு பாடியிருக்கேன். எல்லா சினிமா பாடல்கள் இருந்து ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்தானா அந்த பாடல் காமிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் அனுப்புவேன். அந்த பாட்டுக்கு என்ன எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் பாட்டு, பல வாய்ஸ் நான் பற்றி பாடுவேன் நான். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நடிச்சிரு 72 கர்னல் நடிச்சிட்டு இருக்கு. அதில் இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு, நம்ம ஆறுமுகம் நடிச்சிருக்காரு. ஏன்னா நான் சொன்னீங்க அன்னைக்கு அரிமால் இருக்கிற ஒரு 30-40 பேர் நடிச்சிருக்காங்க, கவர்னர் தவிர. இப்போ முடியற கட்டத்தில் இருக்கு. அதுல கர்னல் நடிச்சிருக்காங்க. அதுல பெரிய பெரிய நடிகர் நிழல் ரவி, ஜீவா ரவி, நாசர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹரிஷ் பாரதி நடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அமரன் மாதிரி படம் இந்தியா நாட்டுடைய அந்த வெளிநாட்டு சப்ஜெக்ட் ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து அது பண்ணியிருக்கோம். இப்போ அது முடியுது. இப்போ எலெக்ஷன் இருக்கிறனால இப்போ முடிஞ்ச உடனே அது கூடி சீக்கிரம் ஒரு 20% இருக்குதுங்க. முடிச்சுட்டு முதல்ல 20 நிமிஷம் நான் தான் வரும். அந்த டயலாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனா ஐயா
பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, தமிழே வராது. நான் தான் சொன்னேன், எனக்கு தமிழ் 35 மார்க் வாங்குறதுன்னு ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு மார்க்குக்காக கெஞ்சுவேன் நான். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல இங்க இருக்கும் போதெல்லாம் நம்ம இந்த காலத்துல நம்ம ஏதாவது பேசினா, ஆசிரியர் பத்தி பேசினா வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாம் ரிப்போர்ட். அன்னைக்கெல்லாம் நாங்க படிச்சது ஊட்டி சென்ட் ஜோசப் படிக்கும்போது இங்க வாத்தியார்ட்ட அடி வாங்குவேன், ஹெட் மாஸ்டர்கிட்ட அடி வாங்கணும். வீட்டுக்கு போனா வந்து அப்பா வந்து கும்மிய வச்சுட்டு அடிப்பாரு. ஏன்னா இதெல்லாம் இப்படி படிச்சு அந்த மாதிரி எதுக்கடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் அந்த காலத்துல படிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த கல்வி முடிச்ச உடனே என்ன பண்ண, இவன் நல்லா படிக்கிறப்ப எது பண்ண குருகுலத்துல சேர்த்தாங்க. மதுரை சோழவாந்தல் திருவடையில படிச்சேன். நான் படிச்ச டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கும் நான் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம. அதாவது பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம் என்னன்னு தெரியாது. சினி இத்தனை ஃபீல்டு இருக்கு. குடி இந்த நான்வெஜ்ல பார்த்தா முட்டை குடி சாப்பிட மாட்டேன். ஆனா இத்தனையுமே நான் கடைபிடிச்சிட்டு வந்து இது காரணம் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்ற மாதிரி கரெக்டா டைம்ல நேரத்துல சாப்பிடுறேன். இப்ப சமீபத்தில் இந்த மருத்துவர் ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த பொன்னியரிசியை விட்டாச்சுங்க. இப்ப வந்து இந்த மட்டை ரைஸ் தான் சாப்பிடுறோம். அம்மாக்கா தான் சொன்னாங்க, நானும் அதை பழகிட்டேன். பிஸ்கெட் பிரெட் சாப்பிடும், அதையும் சாப்பிடுறது நிறுத்தியாச்சு. இன்னைக்கு வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா 7 கிலோ இறங்கிருக்கையா. அதாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட வேண்டாம், சாப்பிடு சில நேரத்துல சிலதெல்லாம் ஒதுக்க முடியாது. ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம செய்யற எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் கம்பல்சரி. நாங்க படிக்கிற காலேஜ்ல 3 வேளை பஜனை பாட்டிட்டு தான் சாப்பிடணும். காலையில எழுந்திரிச்ச உடனே கம்பல்சரி எக்ஸசைஸ். என்னோட நம்பர் 1251, என் நம்பர் இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த காலேஜ்ல அந்த நம்பர்ல பிடி பேப்பர், காலேஜ் பிரின்சிபலுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நம்பர்ல இல்லைன்னு உடனே டிசி கொடுத்து அமைச்சிருவாங்க. அப்படிதான் எழுதி கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் காலேஜ் சம்பந்தம் இல்லை. குருகுலத்துல அங்க மதுரை சோழவாந்தலுக்கு 400 ஏக்கருங்க விவேகானந்தா காலேஜ். அந்த மாதிரி இடத்துல எல்லா டிவைடிங் சிஸ்டம். இந்த மாதிரி தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். வாத்தியாரும் பசங்களும் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அப்படிதான் இருக்கும். அந்த மாசம் பாத்தீங்கன்னா பில்லே பாத்தீங்கன்னா டிவைடிங் சிஸ்டமா 100 ரூபா 200 தான் வரும். எல்லாமே ஈக்குவலா வரும். அது கைக்குத்தல் அரிசி, பொன்னியரிசியை பார்த்தே கிடையாது. அப்புறம் மால்ட் அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு கம்பல்சரி ஜிம்னாஸ்டிக். காலைல எழுந்திரிச்ச உடனே டிஃபன் சாப்பிட முன்னாடி பஜனை பாடணும். அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டு உடனே சாப்பிட முடியாது. அவர் ஒரு மந்திரம் சொல்லுவார், அப்புறம் சாப்பிடணும். அது குழம்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் இட்லியில பாத்தீங்கன்னா விவேகானந்தா ராக்கெட் வச்சிருப்பாங்க, முதலே தண்ணியில் ஊற வச்சிருவோம். அந்த மாதிரி அது கைக்குத்தல் அரிசி ஆச்சு. அந்த மாதிரி சாப்பிட்டு பழகினது. மத்தியானம் 12 பெல் அடிச்சானா இது ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன், இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வரேன். அப்புறம் வந்து இந்த 12:20 பெல் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கையை கால் கழுவி மறுபடியும் பஜனைக்கு போகணும். அந்த பஜனைக்கு போய் பாண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் லஞ்ச் முடிஞ்ச உடனே ஒரு 2:20 கிளாஸ். நான் இப்ப தமிழ் எவ்வளவு பட்டாச்சு, எதுக்கு தமிழ்னு சொல்லி சமஸ்கிருதம் எடுத்துட்டேன் காலேஜ்ல. சமஸ்கிருதம் எடுத்த உடனே மத்தியானம் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு அவரு, சமஸ்கிருத வாத்தியார், ஊட்டிக்காரங்கெல்லாம் நல்லா மோர் குடிச்சிருப்பீங்க, பின்னாடி தூங்குறதா தூங்குங்கன்றவாரு. பெரிய ஆளு அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது நாங்க அது நல்லா படிச்சோம். இங்கிலீஷ் எல்லாம் அந்த மாதிரி. அது ஒரு படிப்புக்கு ஒரு உகந்த படிப்புக்குன்னு அங்கதான். அப்படின்ற வருஷத்துக்கு ஒரு நைட் அதே மாதிரி தான் பஜனை பாடிட்டு தான் இது பண்ணணும். 10:30 மணிக்கு பெல் சைலன்ஸ் அவர் பெல் அடிச்சுட்டா எல்லாம் தரையில் தான் படுக்கிற பெட். இதெல்லாம் ஒரு பெட்டு அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாம் ஒரு ஹாலில் வந்து கொசுவால போட்டு படுக்க வேண்டியது. அந்த மாதிரி படுத்துட்டு இன்னைக்கு வரைக்குங்க நான் பெட்ல படுக்கிறது இல்லை, தரையில் தான் படுத்துட்டு இருக்கேன். எவ்வளவோ பெரிய இதானாலும் வீட்டில் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பெரிய ஸ்டார் ரோட்லால இருப்பேங்க. இருந்தாலும் ஷூட்டிங்லால போனாலும் தரையில் தான் படுத்து, தரையில் பாய் போட்டு படுப்பேன். அந்த இதுதான் எனக்கு உடம்பு நல்லா இருக்குதுங்க. இது வந்து இது நான் பழக்க வழக்கமாக இருக்கும்போது நான் அதையே எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டாவது வந்து டிசிப்ளினுங்க. ரெண்டாவது வந்து நேரம். நான் வந்து சிங்கப்பூர் நான் 8 பேர் இந்தியாவில் செலக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பஞ்சுவாலிட்டி அவார்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல நான் வாங்கியிருக்கேன். அது வாட் இஸ் பஞ்சுவாலிட்டின்றது அது வந்து 2007 வாங்கிட்டேன். 2003 வந்து நான் பெஸ்ட் ப்ரொடியூசர், பெஸ்ட் பிசினஸ் மேன் அந்த தத்தோ சுப்ரமணியன் அவார்டு வாங்கினேன். வாங்காத அவார்டு இல்லை தான் சொன்னேன், போன முத்தமிழ் வாங்காத அவார்டு இல்லை. இதெல்லாம் வந்து என் உழைப்பால் வந்தது. இதை செய்ய முடியுமான்னு சொல்லி சினிமா எடுக்க முடியுமா சொன்னா சினிமா நம்பர் 1 வந்தேன். இவன் அரசியலில் வர முடியுமான்னு சொன்னாங்க, அரசியலில் நம்பர் 1 வந்தேன். ஏன்னா அரசியல் என்னன்ட்டே தெரியாது. போனா அங்க பூத்துன்றான், வார்டுன்றான். இதெல்லாம் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு ஒரு கவுன்சிலர் ஆனது கமல்ஹாசன் தான் நேரம் வந்து நிக்க சொல்லி எனக்கு பண்ணாரு. ஆனா கரெக்டா பண்ண, நல்லா ஓட்டு வாங்கினேன். அதனால ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தோத்தாருங்க, அது வேற விஷயம். இப்படி இந்த டைம் சொன்னாங்க இது வேண்டாப்பா, இனிமேல் நம்ம எல்லாம் வந்து கருவாப்பிலை மாதிரி யூஸ் பண்றாங்க, வேண்டாம் சொல்லி விட்டுட்டு நம்ம அமைதியா அந்த 20 நாள் வந்து 860 பாட்டு பாடியிருக்கா. ஒரு நாள் 20 பாட்டு பாடுவேன். 20 பாட்டு காலையில சமையல் முடிச்ச உடனே இன்னும் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நான் தான் சமையல் உதவி பண்றேன். நானே சமையல் கத்துக்கிட்டேன். சமையல் தெரியாது, இது ஒரு கலையா கத்துக்கிட்டேன். மதியானம் ரைஸ் இப்போ வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து தான் வருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா துணியெல்லாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றது இல்லை, ஃப்ரிட்ஜ் தண்ணியே யூஸ் பண்றது இல்லை. அப்புறம் துணியெல்லாம் கையில இருந்து துவைக்கிறோம். வீடு கூட்டுறதுல இருந்து துடைக்கிறது. இவ்வளவு பேர் நடிகரா எவ்வளவு இருந்தாலும் அது நான் தான் பண்ணுவேன், வீட்டுல யாரும் பண்றது. அதுதான் சொல்றது, இடுப்புக்கு கீழே வந்து நம்மளுக்கு வேலை இல்லாம பண்ணதுனால ஆதி காலத்துல வந்து தாத்தா காலத்துல போய் இடுப்பு கீழே வந்து எல்லாம் குமிஞ்சு பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு சொல்லி லேஸ் கட்டுற சூதா போடுவேன். ஏன்னா என்னைக்கு நம்ம குமியாம நம்ம இருக்கிறோமோ, குமியில நம்ம உடம்பு வேஸ்ட்டுங்க.
நம்ம எல்லாம் தொந்தி வந்துடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு லேஸ் கட்டுற சுவை குமிஞ்சு பண்ணி எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது நான் வெளியில எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷூட்டு என்னோட சினிமா ஸ்டைல் தான் போவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பல கோடி வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் வரும்போது ஒரு எளிமையாக வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு 28 வருஷத்து காரில் வந்திருக்கேன். இந்த கார் வந்து எத்தனை கோடி குடிச்சாலும் வாங்க முடியாது. எதுங்க வெளியே நின்று இருக்கேங்க. அந்த கார்ல வருவேன். அந்த பீஜோன்ற கார் இன்னைக்கு 29 கிலோமீட்டர் கிடைக்குது. ஏன்னா எங்க தாத்தா காலத்தை யூஸ் பண்ணது. நம்ம எளிமை வேணும். ட்ரெஸ் இதெல்லாம் வேஷம் தான். உலகமே ஒரு வேஷம் தான். நம்மளுக்கு வந்து 1000 கோடி இருந்தாலும் நான் சொன்னேனே, ஒரு மனிதனுக்கு போதும் என்றது உணவு, போதாதுன்றது பணம். எத்தனை கோடி இருந்தாலும் மனுஷனுக்கு போதுன்னு சொல்றதுல பேராசை. அதனால தான் நோய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணத்தை ஏகப்பட்ட சம்பாரிச்சு தான் ஒரு டைம் சொல்லுவார், நிறைய பணம் இருக்கான்ற. அப்படி இல்லையா? அதாவது பணம் இருக்குன்றதுல நிம்மதி வேணும். காரணங்கள் வந்து எல்லாமே அறிவு, புத்திசாலித்தனம் எதுவுமே வேண்டிய மனுஷனுக்கு ஒரு மனுஷன் நல்ல மனசு இருந்தா போதும், எது வேணா பண்ணிக்கலாம். நீங்க அதுதான் இங்க வந்து நம்ம பணத்தை வச்சிருந்தானே இன்னைக்கு கேமரா வச்சுட்டு வீட்டுல பாத்துட்டு இருக்கணும், எவன் திருட வர்றானா கோடி வச்சிருந்தா இதான் பிரச்சனை. அதனால நம்மளுக்கு என்ன வந்து ஒரு அளவோடு இருந்தா நிம்மதி இருக்கலாம். ஒண்ணும் இல்லை, இந்த வயசு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்றது. இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து யாரை காப்பாற்றணும்? நம்ம தனிமை இருக்கிறோமா, புக்கு படிக்கிற, வார்த்தை பேசுறோம், பாட்டு படிக்கிறோம், நேரத்தை அனாவசியம் யூஸ் பண்றது இல்லை. இப்போ அரிமாக்கு போறோம், தலைவராக இருக்கிறோம், அதுக்குண்டான இது பண்ற. அரிமாலே பாத்தீங்கன்னா நான் ஒரு டான்ஸர்னா நீலகிரியில நான் தான் ஒரு டான்சர். சினிமால கோரியோகிராஃபர் நான் தான். இங்க படுகா டான்ஸ் ஆடுறது நான் தான். இங்க குடிக்காம ஆடுறது ஒரே ஆள் நான் தான் அரிமால. மற்றவங்க எல்லாம் குடிப்பாருங்க. ஏன்னா எல்லாம் குடிச்சிட்டு ஆடுவாங்க, நான் குடிக்காத ஆடுவேன். ஏன்னா என்னுடைய அப்படி ஆடினாலும் அவ்வளோ நேரம் ஆடுவேன், மணிக்கணக்கு ஆடுவேன். அவங்க எல்லாம் ஆட முடியாது, போதை ஃபிளாட் ஆயிடுவாங்க. காரணங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட். மனுஷனுக்கு வந்து இன்னைக்கு நிம்மதி. எல்லா மனிதர்களுக்கும் வழிகள் இருக்கு சார். ஒரு மனுஷன் சிரிக்கிறாருன்னா சார்லி சாப்ளின் மாதிரி வழிகள் இல்லாமல் இல்லை. அவன் குடும்பத்திலே கடைசி. அவன் வந்து ஒரு டைம் சொல்றாரு, நான் சிரிச்சு ஒரு டைம் ஒரு ஜோக் சொல்றேன், 2ஆவது டைம் சொல்லும்போது சிரிப்பேன், 3ஆவது டைம் சிரிப்பாங்களா? இல்லை. அதான் வாழ்க்கையும். துன்பத்தை நினைச்சிட்டு இருந்து என்னதான் பண்ண முடியும்? இப்ப அந்த பாட்டை பாடிடுறேன். கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். அன்பு விழி என்று ஏன் சொன்னானது, பாய்வதினாலேனோ. அன்பு விழி என்று ஏன் சொன்னானது, பாய்வதிலானோ. அவள் அருஞ்சுவை பால் என்ன ஏன் சொன்னானது, குதிப்பதில் தானோ. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ. அந்த தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபவு பாவம் என்றோ.
கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானோ கற்பனை செய்தானோ. கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வராதனோ. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானோ கற்பனை செய்தானோ. கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான். அது கமலா சொன்ன மாதிரி பாட்டாவே படிச்சிருங்க அப்படின்ற மாதிரி குணாபுரத்தில் சொன்ன மாதிரி பல பாட்டுகள் இதில் முதல் அரங்கமானதுனால கொஞ்சம் ஒரு ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய செய்திகள் இருக்குது. அதாவது இன்னைக்கு பல அறிஞர்கள் பல விஷயங்கள் அவர் நம்ம பொன்னுசாமி அவர் நிறைய விஷயங்கள் பேசினாருங்க. ஏன்னா நம்ம 7 மொழிகள் தெரியும். இதெல்லாம் நான் முறையாக அதாவது ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஜெர்மன் லாங்குவேஜ், தெலுங்கு, கன்னடால எழுத படிக்கிறேன். இதெல்லாம் இத்தனை ஊரில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இதெல்லாம் பல கதைகள் இருக்குது. நேரம் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா பேசுகிற கதைகள் நிறைய இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஐயா மருத்துவர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி எனக்கு இடம் வருகிறேன். நன்றி.